வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். முதல் பாடம் உலாவரும் செயற்கைக்கோள். இந்த பாடத்தில் பயிற்சி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வருவது என்ன? நிரப்புவேன். இங்கே 4 வட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதன் மையத்தில் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. அதனை சுற்றி நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நான் மையத்தில் உள்ள அந்த எழுத்தையும் சுற்றி உள்ள எழுத்துக்களையும் ஒன்றாக இணைத்து நம்ம பார்க்கும்போது ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை கிடைக்கணும். அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. கடைசியாக உள்ள வட்டத்தில் பாருங்கள், அதில் மையத்தில் ஈ போட்டிருக்காங்க. அந்த சுற்றி நம்ம எழுத்துக்கள் எழுதியிருக்கிறோம். அதையும் அந்த ஈயையும் சேர்த்து படிக்கும்போது ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை நமக்கு கிடைக்குது. காய், பாய், தாய், நாய், இந்த மாதிரி அவங்க எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் பார்த்து எழுதிக்கலாம். வேறுபாடுகளை கண்டறிவேன், தொடர்களை எழுதுவேன். 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் உள்ள வேறுபாடுகளை அது வட்டம் போட்டு அது சம்பந்தமான கீழே ஒரு வாக்கியத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், தும்பி அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. தும்பி அழகாக பறக்கும். இதே போல் நாம் பூ, மேகம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். பூ அப்படிங்கிறதுக்கு அழகான வண்ணப்பூக்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். மேகம் அதுக்கு அழகிய வானில் மேகம் ஊர்வலம் சென்றது அப்படின்ட்டு நம்ம வாக்கியமாக எழுதியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் எழுதணும். எழுத்துக்களை முறைப்படுத்தி விடையை கண்டறிவேன். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் குறிப்பு அப்படின்ட்டு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள தொடர்பில்லாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக, முறைப்படுத்துக, சொல்லாக்கி இணைத்து விடைபெறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 கட்டங்கள் கீழே இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் தொடர்பில்லாத ஒரு எழுத்து இருக்குது. அதை மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கு கீழே உள்ள கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதியிருக்கிறோம். அதை வரிசைப்படுத்தி எழுதும்போது நமக்கு அந்த கோட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள், எனக்கு பழம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கிது. இதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். படிப்பேன், விடையளிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படித்து பாருங்கள். அதுக்கு கீழே உள்ள கேள்விகளை பாருங்கள். இப்போது வெண்ணிலாவின் ஆசை என்ன? விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது வெண்ணிலாவின் ஆசை. வெண்ணிலாவுக்கு இருக்கும் மற்றொரு ஆசை என்ன? பறக்கும் தட்டில் பயணிக்க ஆசை. குறிப்பு அப்படின்ட்டு ஒரு சின்ன எழுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள். குறிப்பு வண்ணமிட்ட சொற்களை முறைப்படுத்தி தொடராக்கினால் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்ட்டு குறிப்பு போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வண்ணமிடப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைகளை எடுத்து வரிசைப்படுத்தி எழுதி தான் நம்ம இந்த 2வது கேள்விக்கு பதில் நம்ம எழுதியிருக்கிறோம். படங்களை பார்ப்பேன், தொடரை நிரப்புவேன். ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள். பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா இருக்கார். கடையில் டேஸ் இருந்தது, கடிகாரம் அப்படின்ட்டு அவங்களே எழுதிட்டாங்க. அந்த தாத்தா கட்டக்கூடிய கடிகாரம், அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு பாப்பா இருக்குது. கடையில் பொம்மை இருந்தது. அடுத்து தாத்தா ஒரு படம் போட்டிருக்காங்க. கடையில் கைத்தடி இருந்தது. இந்த மாதிரி பொருத்தமான வார்த்தைகளை நம்ம அந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம். இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்து சொற்களை படிப்பேன், தொடரை எழுதுவேன். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நத்தை. அடுத்தது நகரும் நத்தை. கடைசியாக நத்தை வந்தது அப்படின்ட்டு நத்தையை வைத்து 2 வாக்கியங்களை அவங்க அமைச்சிருக்காங்க. இதே போல் நாமளும் பால், சர்க்கரை, பானை, குளம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பக்கத்திலேயே நம்ம வாக்கியமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் பார்த்து எழுதி கொள்ளலாம். முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர்கள் எழுதுக. பள்ளி நூலகம். நூலகம் அப்படின்ட்டு முடியுது. அந்த நூலகத்தை முதல் வார்த்தையை பயன்படுத்தி அடுத்த வாக்கியத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. நூலகத்தில் புத்தகம் அப்படின்ட்டு, புத்தகம் அப்படின்ட்டு முடியுது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். புத்தகத்தில் படங்கள், படத்தில் யானை, யானை தின்றது கரும்பு, கரும்பு எனக்கு பிடிக்கும். வலது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வாசல் கோலம், கோலத்தில் வண்ணங்கள், வண்ணங்கள் உள்ள பட்டம், பட்டம் பறந்தது வானில், வானில் பறந்தன பறவைகள், பறவைகள் பலவிதம். இந்த மாதிரி நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஐ செய்யலாமே,
கனியின் தோட்டம் அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதிலே காய்கறிகள் நிறைய பேர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து கீழே பாருங்கள், கயலினி தோட்டம் அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய காய்கறிகள் பெயர்கள் இருக்குது. கனியின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 படங்களில் கனியின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இங்கே கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். குடைமிளகாய், தேங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய். இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா? வெட்டும் காய் எது? கத்தரிக்காய். மழையில் நனையாத காய் எது? குடைமிளகாய். அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது? வாழைக்காய். பெயரிலே பூவுள்ள காய் எது? பூசணிக்காய். காய்கறிகளை விற்பவர் எவ்வாறு கூவி விற்பார்? எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காய் வாங்கலையோ காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், தக்காளி, காய் வாங்கலையோ காய். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கத்திரிக்காய் படம் வரைந்திருக்கேன். அதை பற்றி பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இதயத்திற்கு நல்லது. புரதம், நார்சத்து, கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன. கொழுப்பை குறைக்கிறது. இதுபோல் வேறு காய்களை நீங்கள் படத்தை வரைஞ்சி அது பற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம். உலாவரும் செயற்கைக்கோள். உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன். செய்திடும், பறந்திடும், உணர்ந்திடும், உதவிடும், எடுத்திடும் அப்படின்ட்டு ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பொருத்தமான வார்த்தைகளை நம்ம பக்கத்தில் எழுதணும். சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும், விண்வெளி ஆய்வு செய்திடும், கோள்களை நிழற்படம் எடுத்திடும், புயல் மழை வருவதை உணர்த்திடும், தகவல் தொடர்பில் உதவிடும். இந்த மாதிரி நம்ம பொருத்தமான வார்த்தைகளை நம்ம எழுதணும். எதைப்போல் எது எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராக்கெட், நட்சத்திரம், கப்பல், வீடு, விமானம். முதல்ல கப்பல் போல திமிங்கலம், அதுக்கு கீழே விமானம் போல சுறா, வலது பக்கத்தில் ராக்கெட் போல கலங்கரை விளக்கம், இடது பக்கத்தில் வீடு போல ஆமை, வலது பக்கத்தில் நட்சத்திரம் போல மீன். இந்த மாதிரி பொருத்தமான படத்துக்கு நாம் அந்த வார்த்தைகளை எழுதணும். படிப்பேன், கண்டுபிடிப்பேன். செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிப்பேன். முதல்ல பாருங்கள், பூவில் மின்மினி. அந்த பூவன்னா மீ ரெண்டுத்துக்குமே கோடு போட்டிருக்காங்க. அதை சேர்த்து எழுதும்போது பூமி அப்படின்ட்டு பக்கத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இதே போல் நாம் கீழே உள்ள அந்த வாக்கியத்தில் 2 எழுத்துக்களை சேர்த்து நம்ம எழுதியிருக்கோம் பக்கத்தில். கோலம் போட்டால் இதில் கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். புன்சை வயலில் புல் அப்படின்ட்டு இருக்குது. இதில் புயல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து எழுதியிருக்கிறோம். கனிந்த கனிகள் மனம் வீசும். இதிலிருந்து கனிமம் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். வியாழனன்று கண்மணி வெடி வெடித்து கழித்தால். இதிலிருந்து விண்வெளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். இதே போல் எழுதிக்கிங்க. அடுத்து பாடலை படிப்பேன், விடையளிப்பேன். ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து பாருங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். முதல் கேள்வி, விண்வெளியில் பயணம் செய்தது எது? சந்திராயன். சந்திராயன் எதை சந்திக்க சென்றது? சந்திரன். 3வது கேள்வி பாருங்கள். வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் நீ என்ன பெயர் வைப்பாய்? இது உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எந்த பெயர் வேணாலும் வைக்கலாம். இந்த கோட்டு மேலே எழுதிக்கலாம். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஒரு பகுதியில் நிலவும் வெப்பம், காற்று, குளிர் முதலியவற்றின் நிலையை என்னவென்று கூறுவோம்? தட்பவெப்பநிலை என்று கூறுவோம். செயற்கைக்கோளின் பயன்கள் 2 எழுதுக. தகவல் தொடர்பில் உதவிடும், மனித உயிரை காத்திடும். மெய் இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் இடம்பெற்ற பாடல் வரியை எடுத்து எழுதுக. மெய் அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எதிர்ச்சொல் அப்படின்ட்டு அந்த பாடலில் எதுவுமே இல்லை. இணைச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பதிலாக எதிர்ச்சொல் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லிடுமே அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. மண்ணில், விண்ணில், அருகில், உருவில், பட்டு, விட்டு, கனிமம், மனிதம். இந்த மாதிரி 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். பெயரா செயலா
அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு அஞ்சல் அட்டை ஒன்று மாடல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் எழுதணும். நாள் 5/1/2026 சென்னை. இடம் அன்புள்ள தாத்தாவிற்கு, நான் இங்கு நலம், நீங்களும் பாட்டியும் நலமாக உள்ளீர்களா? வரும் பொங்கல் விடுமுறைக்கு நாங்கள் வர இருக்கிறோம், மற்றவை நேரில் அப்படின்ட்டு இங்கே உங்கள் பேர் எழுதிக்கலாம். இங்கே முகவரி அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல உங்கள் தாத்தா, நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதுறீங்களோ அவங்க வீட்டு முகவரி, அவங்க பேரை போட்டு எழுதிக்கலாம். மலைக்கு ஒரு கற்பனை கடிதம் எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு பிளாங்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள், மனதிற்கு இனிய மலையே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. மலைக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி கற்பனை செய்து உங்களை எழுத சொல்கிறாங்க. நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். உயிர்கோளத்தை உயிரோட்டமாக வைத்துள்ள மலையே, நீ இல்லாமல் நாங்கள் இல்லை, உழவுக்கு துணை நின்று உலக மக்களின் பசிப்போக்கும் உன்னத தாய் நீ. இதுபோல் நீங்களும் வேறு வாக்கியங்களை பயன்படுத்தி இங்கே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் படிப்பேன் மின்னுவேன் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். ஈரெழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். கீழே பாருங்கள், ஒத்த ஓசை உடைய சொற்கள், அடுத்து வீட்டில் இருப்பவை அப்படின்ட்டு 2 பிரிவாக பிரித்து மேலிருந்து எடுத்து எழுத சொல்கிறாங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒத்த ஓசை உடைய சொற்கள்: சாயம், தாயம், சக்கரம், பம்பரம், பட்டம், டம்டம், கடகட, மடமட. வலது பக்கத்தில் வீட்டில் இருப்பவை: முற்றம், பணம், வாசல், பழம், வற்றல். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்க்கணும். படம், ஒட்டகம், பயணம், நாடகம், அதுக்கு கீழே உள்ள அந்த வார்த்தைகளை அப்படியே படித்து பாருங்கள். சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், யார் தந்த அப்படின்னு இருக்குது. மத்தளம், பழம், மஞ்சள், கரகம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, யார் தந்த மத்தளம், யார் தந்த பழம், யார் தந்த மஞ்சள், யார் தந்த கரகம், இந்த மாதிரி படிக்கணும். இதே போல் இங்கே மற்ற வார்த்தைகளையும் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். வாசித்தல் பயிற்சிக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து படிப்பேன் சிறகடிப்பேன். வந்தவர் யார்? காகங்கள் பறந்தன, மான்கள் பயந்தன, மரங்கள் பார்த்தன, கர் கர் சத்தம் சத்தம், கர் கர். வந்தவர் யார்? இப்போ கீழே பாருங்கள், வந்தவர் யார்? சிங்கம், அதுக்கு டிக்கு அடிக்கணும். அடுத்து பயந்தவை எவை? மான்கள், மான்கள் பயந்தன, அதுக்கு டிக்கு அடிக்கணும். ஐ செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு கடையில் இருக்கக்கூடிய மளிகை கடை, என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ட்டு பெயர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே பாருங்கள், விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பிக்குங்க. பாட்டி வடை செய்ய நினைக்கிறார், என்னென்ன பொருட்களை வாங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, மிளகு, எண்ணெய், வெங்காயம், மிளகாய், உப்பு. இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உணவுப் பொருட்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெங்காயம், வெந்தயம், மிளகு, கடுகு, கருப்பட்டி, வளலைக்கட்டி, சீரகம், வெல்லம். பட்டியலில் உள்ளவற்றுள் எவற்றை இந்த மளிகை கடையில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பக்கத்திலேயே கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு 2 பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம், கிடைக்காத பொருட்களை பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் பிரித்து. இதே போல் நீங்களும் எழுதிக்கிங்க. கடைக்கு ஓர் அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்தமான, சுகாதாரமான, தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் குறைவான விலையில் ஒரே இடத்தில் வாங்கி மகிழ்வீர் அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கிறேன். இது தவிர்த்து வேறு விதமான வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் எழுதி கொள்ளலாம், அல்லது இதை பார்த்து எழுதி கொள்ளலாம்.